ஆதித்தமிழர்கள் கற்களில் சிலையை செதுக்கிறதுக்கு முன்னாடியே மண்ணில் சிலைகளையும் தங்களுக்கு வேண்டிய பொருட்களையும் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு டெரகோட்டான்னு பேர், அல்லது சுடுமண் சிற்பங்கள்னு இந்த கலையை சொல்லுவாங்க. இதற்கு ஆதாரம் மொஹஞ்சதாரோ கீழடியில் கிடைச்ச உருவங்கள், மனித முகங்கள், விளையாட்டு பொருட்கள், கற்பிலான காய்கள், காதணிகள்லாம் கிடைச்சிருக்கு. இதனுடைய நீட்சி தான் நாம் இன்னும் இதில் அணிகலன்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கலையை செய்கிறதுக்கு பெருசாக பொருட்களோ உபகரணங்களோ தேவையில்லை. நல்ல களிமண், தண்ணீர் மட்டும் போதுமானது. அதில் உள்ள தூசியெல்லாம் நீக்கிட்டு மண்ணை புளிக்க செய்து நமக்கு வேண்டிய உருவங்கள் செய்து அதை காய வச்சு சூடு பண்ணி நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதே பானைகள் செய்வதற்கும் உருவங்கள் செய்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இப்போ உருவங்கள் செய்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணில் வைக்கோல், மணல் எல்லாம் சேர்த்து நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் உருவங்கள் செய்வாங்க. பானைகள் செய்கிறதுக்கு களிமண்ணும் தண்ணீரும் போதுமானது. இதில் உருவங்கள் செய்யும்போது கீழே காலிலேருந்து ஆரம்பித்து தலையில்